श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அடியேன் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. இன்னைக்கு அடியேன் ரகுவீர கத்தியத்திலேருந்து 3 சூர்ணிக்கை எடுத்திருந்து அதுல ராமோட 3 குணம் பத்தி பேச போறேன். அடியேன் முதல் சூர்ணிக்கை பார்க்கலாம். அடியேன் முதல் சூர்ணிக்கை என்னன்னா, அன்றித பயம் உஷித ஹிருதய பித்ருவச்சன பாலன பிரதிஜ்ஞா வஜ்ஞாத யௌவராஜ்யா. இப்போ இந்த குணம் அயோத்தியா காண்டத்துல இருக்கு. இப்போ அயோத்தியா காண்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, தசரதர் ராமருக்கு பட்டாபிஷேகம் முடிவு பண்ணியாச்சு, எல்லா ஜனங்களுக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனா மந்த்ரா கைகேயி கிட்ட போய் சொல்லி ராமர் ராஜ்யமாக கூடாதுன்னு கைகேயி கிட்ட சொல்லி மனச கலைச்சிட்டா. இப்ப கைகேயி எப்படி அத பண்றதுன்னு மந்த்ரா கேட்கும் போது மந்த்ரா கைகேயி கிட்ட சொல்லுவா, நீ தசரதர் உன்கிட்ட குத்த அந்த 2 வரத்தை கேளு நான் சொல்லுவா. இப்ப கைகேயி கோப பவனத்துக்கு போய் தசரதர் வரத்துக்கு காத்துட்டு இருப்பா. தசரதர் வந்தக்கப்புறம் அந்த 2 வரத்தை கேட்பா. இப்ப இந்த 2 வரம் என்னன்னா, தசரதர் தான் பரதன் தான் ராஜாவா ஆனும். 2வது வரம் என்னன்னா, ராமர் 14 வருஷத்துக்கு காட்டுக்கு போனோம். இப்போ தசரதர் இதை கேட்ட உடனே நில கொலைஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பார். இப்போ கைகேயி என்ன பண்ணுவான்னா, தசரதரை இன்னும் ப்ரெஷரைஸ் பண்ணுவா. சிபி சக்கரவர்த்தி ஹரிஷ்சந்திரன் அம்பரீஷனோட வம்சத்துல பிறந்து நான் கொடுத்த வாக்க ஃபுல்ஃபில் பண்ணலனா அப்போனா உங்க வம்சத்துக்கே கெட்ட பேருன்னு சொல்லுவா. இப்ப தசரதர் நல்ல கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கும் போது கைகேயி ராமர் கிட்ட போய் சொல்லிடுவா. ராமர் அப்புறம் 14 வருஷம் தானே நான் போயிட்டு வரேன் சொல்லுவார். இப்போ ராமர் தசரதரை காப்பாத்திடுவார் அந்த பொய் சொல்லறதுல இருந்து, அன்றித்த பயத்துல இருந்து. அன்றித்த பயம்னா பொய் சொல்லிடுவோமோ அந்த பயம். முஷித்தனா ஆக்ட் ஆஃப் ஸ்டீலிங், அப்படியே திருடுறது. இப்போ ராமர் தசரதரோட ஹிருதயத்துல இருக்கிற அன்றித்த பயத்தை அப்படியே திருடிடுவார். சுவாமி தேசிகன் இதுல ராமர் எப்படி ஒரு நிஜமான பையனா இருக்கணுமோ அப்பா கிட்ட அந்த மாதிரி இருக்குன்னு சுவாமி தேசிகன் இங்க சொல்லியிருக்காரு. ராமர் பித்ரு வச்சன பரிபாலனம் தான் பண்ணிருக்கு, பித்ரு ஆக்ஞ பரிபாலனம்க்கு இடமே கொடுக்கல. பித்ரு வச்சன பரிபாலனம்னா அப்பா வேற யார்கிட்டயும் ஒண்ணு சொன்னத பையனே போய் பண்றது. இப்போ தசரதர் கைகேயி கிட்ட அந்த வரம் கொடுக்குறான்னு சொன்னாலும் ராமரே வரத்தை அக்செப்ட் பண்ணிட்டு வனவாசம் ஏத்துட்டார். பித்ரு ஆக்ஞ பரிபாலனம்னா அப்பா கட்டளை குத்தக்கு அப்புறம் தான் ஒண்ணு பண்றது. ஆனா இப்போ அப்பா கட்டளை கொடுக்கறதுக்கு ராமர் வெயிட்டே பண்ணல. ஏன்னா கட்டளை கொடுத்தனா பொய்யாயிடும் ராமர் கிட்ட சொன்னது. அதனால ராமரே தசரதர் கிட்ட போய் வனவாசத்தை ஏத்துண்டு கிளம்பிடுவார். இப்ப அடுத்த சூர்ணிக்கைக்கு போலாம். அடுத்த சூர்ணிக்கை என்னன்னா, நிஷாதராஜ சௌஹிருத சூஜித சௌஷீல்ய சாகரா. மகாவீர வைபவ ஸ்தோத்திரத்துல நிறைய ராமரோட வீரம் பத்தி தான் பேசும். ஆனா இந்த சூர்ணிக்கையில ராமரோட பெஸ்ட் குணம் பத்தி பேசும். பெஸ்ட் குணம் தான் சௌஷீல்யம். சௌஷீல்யம்னா எல்லாரோட இன்னும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறது. இப்போ ராமரும் குஹனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கலாம். ராமன் குஹனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா, ராமர் லக்ஷ்மணரை காட்டி சொல்லுவார், இவன் ஓன் தம்பி அதனாலதான் என் தம்பி, அதுக்கப்புறம் சீதை என்னோட தோழி நான் சொல்லுவார். சௌஷீல்யம் ஒரு வீரனுக்கு இல்லைன்னா வீரனா பிரயோஜனமே கிடையாது. ராமர் ராமர் நான் வீர யாராலையும் அவங்கிட்ட நெருங்கவே முடியாதுன்னு கிடையாது. யாரா இருந்தாலும் எந்த குலத்துல இருந்தாலும் என்ன அடையலாம்னு ராமர் அப்படி எல்லார்கிட்டயும் அப்படியே ஃப்ரெண்ட்லியா பழகுவார். இதுக்கு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, மகத்பிஹி மந்தை சக நீரேந்திர சம்ஸ்லேஷம். மகத்பிஹினா ஹையா இருக்கிற மகத்தானவா, ரொம்ப திறமையானவா. மந்தை சகனா ரொம்ப கீழே இருக்கிற எதுவுமே தெரியாதவா. இப்போ ராமர் மகத்பிஹி குஹன மந்தை சக. ஆனா நீரேந்திர சம்ஸ்லேஷம்னா அப்படியே சீம்லெஸ்ஸா அப்படியே பழகுறது. சோ இதுக்கு ஒரு
வந்து ராமர் எல்லோ மேல இருந்தாலோ குஹன் எல்லோ கீழே இருந்தாலும் ராமர் குஹன் அப்படியே சீம்லெஸ்ஸா பழகுவார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் ஃபால். மேல இருக்கிற வாட்டர் கீழே ஊழ்ந்ததுக்கு அப்புறம் எது கீழே இருக்கிற வாட்டர் எது மேல இருக்கிற வாட்டர்னா சொல்லவே முடியாது. அந்த மாதிரிதான் ராமர் குஹோட ஃப்ரெண்ட்ஷிப்ப சுவாமி தேசிகன் நீங்க ஹைலைட் பண்ணிருக்க. அப்படியே அடுத்த சூனிக்கைக்கு போலாம். கட்டுரட்டதட்டனிட்டங்கிருதி சட்டுல கடோர கார்முகா. இது வந்து ராமரோட முதல் யுத்தம், ராவணனோட வந்து இதோட ஆரம்பம். சோ இதோட அர்த்தம் என்னன்னா, ராமர் வந்து நான் ஏத்தும் போது நானோட எஜ்ல ஒரு அட்டணின்னு ஒண்ணு இருக்கும், ஒரு மணி மாதிரி ஏத்தம். அங்க நான் ஏத்தும் போது டங்னு ஒரு சத்தம் வரும்போது சத்ருகளுக்கு பயங்கரமா பயம் வந்து உயிரை விட்டுடுவா. அந்த இப்போ நம்ம பதமா பார்த்தோன்னா கடோர கார்முகனா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லு, சட்டுலன்னா சாமர்த்தியமா ஹேண்டில் பண்றது. சோ இப்போ ராமர் கடோர கார்முகவை ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணுவார். எப்படின்னா கட்டுரத்த தட்டனி டங்கிருதி. இப்ப ராமர் வந்து அப்படியே அந்த நான் ஏத்தும் போது அந்த அட்டணி அப்படியே ஆடும் போது டங்னு ஒரு சத்தம் வரும், ராட்சசருக்கு பயங்கரமா பயம் வந்துடும். கட்டூர் அட்டன்னா சத்ருகளுக்கு பயங்கரமா பயத்தை கொடுக்கறது. ராமர் அவரோட வில்ல சாமர்த்தியமா யூஸ் பண்ணி சத்ருகளுக்கு பயங்கரமா பயம் குத்து அந்த டங்ன சத்தம் வச்சு அவளோட உயிரை வந்து எடுத்துடுவாங்க. இப்போ அடுத்த சுருணிக்கைக்கு போலாடின். அடுத்த சுருணிக்கை என்னன்னா, வினிர்கத விஷங்கட விஷிக விதாடன விகடித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தனய விஸ்ரம சமய விஸ்ரானன விக்யாத விக்ரமா. இந்த சுருணிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுவாமி தேசிகன் 11 தடவை வி யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா பெருமாளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. ஏன்னா ராவணன் ஹனுமான வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப ராமருக்கு பயங்கரமா கோவம் வந்து அம்பு அப்படியே ராவணன் மேல விட ஆரம்பிச்சார். முதல் அம்பு ராவணோட மக்குடத்தை அடிச்சிருது, கிரீடத்தை. 2வது அம்பு தனுஷ வந்து அடிச்சிருது. 3வது அம்பு சாரதிய காயப்பட்டிருது. 4வது அம்பு ரத்தத்தையே வந்து உடைச்சிருது. வந்து கடைசி அம்பு 5வது அம்பு அந்த ரத்தத்துல இருக்கிற ஒரு சத்திரம், அந்த அம்புரலாவை அடிச்சு வந்து உடைச்சிருது. இப்போ ராமர் வந்து ராவணன் எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம எதுவுமே இல்லாம முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ராமர் இதான் சொல்லுவார், இன்று போய் நாளை வான. இதுக்கு ஒரு ரொம்ப அழகான வால்மீகி ராமாயண ஸ்லோகத்துல ஒண்ணு இருக்கு. அது என்ன ஸ்லோகம்னா, கச்சானு ஜானாமி ரணார்திதஸ்துவம் பிரவிஷ்ய ராத்ரிம் ச ரராஜ லங்காம் ஆஸ்வாச நிர்யாய ரதீச்ச தன்வி ததா பலம் பிரேக்ஷசி மே ரதஸ்தஹம். ராமரிதா ராவணன் கிட்ட சொல்லுவார், இப்போ வந்து நீ வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, உடம்ப தேத்திக்கோ, ரத்தத்தை தேத்திக்கோ, சாரத்தையும் தேத்திக்கோ, அதுக்கப்புறம் நாளைக்கு இதே பலத்தோட வான்னு வந்து சொல்லுவார். விக்யாத விக்ரமானா கருணை கூட கூடிய பராக்கிரமம். ராவணன் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் ராவணனுக்கு இன்னும் கடைசி வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஏன்னா ஒருவேளை தப்பு உணர்ந்து திருந்துடுவானோ, நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பானோ, கேட்டானா அவனுக்கு நல்ல கத்தி கொடுக்கலாம், நல்ல வழியில கூட்டின்னு போறான்னு ராமர் நினைச்சுட்டு இருப்பார். அவ்வளோ பெரிய தப்பு பண்ண ராவணன், மகாலட்சுமி தாரண சீதை அபகரிச்சுட்டு போன ராவணனுக்கு கூட ராமர் வந்து ஒரே கடைசி வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த விக்யாத விக்ரமா இந்த 2 வார்த்தை வந்து சுவாமி தேசிகன் பெருமாளோட கருணையை வச்சு ஹைலைட் பண்ணிருக்காரு. அடியன் இப்ப நம்ம ராமரோட அழகான 3 குணங்களான பித்ருவச்சன பரிபாலனம், சௌஷீல்யம், அதுக்கப்புறம் கருணை கூடிய பராக்கிரமத்தை அடியன் பத்தி பேசினதுக்கு அடியனுக்கு பெரிய பாகியம். அடியன் ஏதாவது தவறு பண்ணனா க்ஷமிக்கணும். நியூஸ் மீடியன் ரொம்ப நல்லா சொன்னப்பா. பித்ருவச்சன பரிபாலனம்,
அப்புறம் பித்ரு ஆக்யா பரிபாலனம் என்ன வித்தியாசம்னு ரொம்ப நல்லா சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு தமிழ் ஒண்ணு சொன்னியே, அது குஹன் கிட்ட பெருமாள் சொல்றது, அந்த வசனம் எங்கேருந்து கோட் பண்ணேன்னு தெரியுமா? சம்பிரதாய மஞ்சரி ராமாயணம் த்ரூ ரகுவீர கத்தியம்ல அந்த வீடியோல தான் பார்த்தேன் அடியன். அது வந்து கம்பராமாயணத்துல இருக்கு அடியன். அதே மாதிரி கம்பராமாயணத்துல இன்று போய் நாளைவாவும் கம்பராமாயணத்துல இருக்கு அடியன். அடியன் கடைசி சூர்ணிக்கையில இன்னொரு கொஸ்டின். கடைசி சூர்ணிக்கையில இங்க ராவணன் எந்த பதம் குடிக்கிறது, எந்த வார்த்தையில ராவணன் சொல்றார் சுவாமி தேசிகன்? கடைசி சூர்ணிக்கை சொன்னீங்க இல்ல, ராமரோட வீரத்தை பத்தி சொல்ற சூர்ணிக்கை, வீண் நிறைய இருக்கே அப்படின்னு சொன்னீங்க ஒரு சூர்ணிக்கை, அந்த சூர்ணிக்கை திருப்பி சொல்லுங்க. विनिर्गत विशंकट विशिख विताडन विघटित मकुट विह्वल विश्रवस्तनय विश्रम समय विश्रानन विख्यात विक्रमा. வெரி குட். இங்க ராவணன் எந்த பதம் குறிக்கிறது, எந்த வேர்ட் குறிக்கிறது? அடின் விஸ்ரவஸ்தனய. அடின் விஸ்ரவஸ்தனயனா விஸ்ரவஸோட பையன், புத்தன். வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷமா தான் சொல்லிருக்கேன். வெரி குட் அட்டெம்ப்ட். இல்ல அடியனுக்கு ஒரு எனக்கு ஜஸ்ட் இப்பதான் தோணித்து பேசிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லா ராமர் அமைச்சு கொடுத்திருக்காரு. 2 குணங்கள் சொல்லியிருக்கோ இல்ல, சௌஷீல்யம் அதே மாதிரி கருணை கூடிய பராக்கிரமம் இல்லையா? இது வந்து பார்த்தோம்னா அந்த சௌஷீல்யம்ங்கிறது ஒரு சுகிருத் விஷயத்துல சுவாமி பெருமாள் காண்பிச்சிருக்கார். அதே மாதிரி இந்த கருணை கூடிய பராக்கிரமம் அப்படிங்கறத வந்து ஒரு சத்ரு விஷயத்துல காமிச்சிருக்கார். சத்ருன்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான், பெருமாள் யாரையும் சத்ருன்னு நினைச்சுக்கிறது இல்ல, அவர் சர்வபூத சுகிருத்து. சோ எல்லார்கிட்டையும் அவர் எப்படி கருணையோட நடந்துக்கிறார் அப்படிங்கிற 2 சூழ்நிலைக்கே நீ சூஸ் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இட் இஸ் அஃப்கோர்ஸ் யுவர் சாய்ஸ். ஏன் நீ அது 2யும் எடுத்தேன்னு தெரியல, பட் அதுல ஒரு கனெக்ஷனோட அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னேன்.